மனுஷருடைய இழப்புகளை, சரீர பலவீனங்களை கடந்து 4வது மாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவரை உறுதியாக சோதரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மை அவர் நடத்தின விதம் அப்படி குறைவில்லாமல் நடத்துகிறவர், தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்துகிறவர், ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளுக்கான வாக்குத்தத்தத்தை நாம் வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அநியாயத்தையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இந்த பெரிய ஒரு வாக்கியம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம தவறு செய்யும்போது அந்த தவற மன்னிக்க விருப்பமில்லாத சிறங்கள் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி, நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டி, நம்முடைய குற்றங்களை சுட்டிக்காட்டி நம்மை அவமானப்படுத்துவதற்கு தான் இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம எதையாகிலும் ஒரு தவறு செஞ்சிட மாட்டோமா, அந்த தவறை வச்சு நம்மளை அவமானப்படுத்திட மாட்டாங்களா அப்படின்றதுதான் எதிர்பார்க்கிறாங்க. அடுத்தவர்களை அவமானப்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறவர்கள். அதற்காகவே அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏதாவது ஒரு குற்றத்தில் அகப்பட மாட்டோம். அதுதான் பிசாசுடைய தந்திரம். நம்முடைய தேவனுடைய நீதிக்கு மாறாக ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க வைத்து நம்மை அவமானப்படுத்துவதுதான் பிசாசுடைய, நம்மை தலைமையில் வைப்பதுதான் பிசாசுடைய திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்த அவன் மனிதர்களை பயன்படுத்துகிறான். நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்களை, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய சொந்த பந்தங்களை, நம்முடைய விரோதிகளை அவன் பயன்படுத்துகிறான். ஆனா பாருங்க, நம்முடைய ஆண்டவர் இந்த வசனத்துல என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க, நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னிக்க அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, இந்த பெருந்தன்மை மனுஷர்களிடத்தில் இருக்காது. அவர் நமக்கானவர். அவருடைய பிள்ளைகளை அவர் மீட்டெடுக்க விரும்புகிறார். அநியாயத்தில் இருந்தோ, பாவங்களில் இருந்தோ, சாபங்களில் இருந்தோ, வறுமையில் இருந்தோ, பலவீனத்தில் இருந்தோ, வியாதியில் இருந்தோ, குடும்ப கஷ்டங்களில் இருந்தோ அவர் மீட்டெடுக்க விரும்புகிறார். இது உயர்பாட்டின் வாக்குத்தத்தம். நம்ம எல்லாம் மலைகள் விலகினாலும் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களே கேட்க பழகும். நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ கலங்காதே, நீ திகையாதே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களே கேட்க நம்ம பழகி இருக்கோம். ஆசீர்வாதம் என்பது புதிய ஏற்பாட்டின் மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கற்றுக்கொள்வது. அதை நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். முதல் ஆசீர்வாதம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்ததுடைய நோக்கம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்க இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வந்ததுடைய நோக்கம், அந்த நோக்கத்துல நாம இடம் பெற்றிருக்கிறோமா? எல்லாரும் போய் கேட்பாங்க, என் பேர் இருக்குதா பாருங்க ரேஷன் கார்டுல, என் பேர் இருக்குதா பாருங்க ஓட் ஐடியில, என் பேர் இருக்குதா பாருங்க லோன் கொடுக்குறாங்களா அந்த லிஸ்ட்ல, என் பேர் இருக்குதா பாருங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, இந்த உலக ஆசீர்வாதம் சொன்னா அதுல போயிட்டு நம்ம பேர் இருக்குதான்னு செக் பண்றதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்கும். ஆனால் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்திலே நம்முடைய பேர் இருக்கிறதா என்பதை நாம் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். உலகத்துல இயேசு கிறிஸ்து பூமியில வந்ததுடைய நோக்கமே மனுகுலத்தை ரட்சிக்க. அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் நம் பேர் இருக்குதா?
100 நாள் வேலையில என் பேர் இருக்குதான்னு சொல்லி தேடி போறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஓட்டர் ஐடியில என் பேர் இருக்குதான்னு தேடி போறோம். ஏதாவது லோன் கொடுக்குறாங்கன்னா அதுல என் பேர் இருக்குதான்னு தேடி போறோம். சண்டை போடுற பேர் இல்லைன்னா தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நிறைவேற இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளினார் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படுவதற்காக, நாம் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று தெளிவாக அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற இந்த பூமியில அவர் உபதேசித்தார், அவர் பிரயாசப்பட்டார். அந்த ரட்சிப்பின் திட்டத்துல நாம இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். இந்த வசனம் தெளிவான சொல்லி பாருங்க. 1 யோவான் 1:9 வசனம் தெளிவாய் சொல்கிறது பாருங்க. அதுல இருந்து திரும்பவும் வாசிங்க அந்த வசனத்தை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ரட்சிப்பதற்கான முதல் படி, ரட்சிப்புக்கான முதல் படி நான் பாவி என்பதை நான் என்ன பண்ணணும்? உணர வேண்டும். உணர்ந்து அதை என்ன பண்ணணும்? அறிக்கையிட வேண்டும். அப்படியே கூடி மறைச்சிடக்கூடாது. அதை அறிக்கை செய்ய வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்று ஒத்துக்கொள்கிற சூழ்நிலை யாருக்கும் இல்லை. உலகத்துல குற்றவாளிகள் என்று சொல்லி யாராவது அவங்க சொன்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளும் தருணம் இல்லை. யார் குற்றவாளிகள்? மனுஷன் சொன்னா ஏற்றுக்காக பரவாயில்ல. கடவுளே சொல்றார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதமே சொல்லுகிறது. நாம் எல்லோரும் துர்குணத்திலே பிறந்தவர்கள். ஆயிரம் உருவாகுவதே நாம் துர்குணத்தில் பிறந்தவர்கள். வேதமே சொல்லுது நம்முடைய பாவங்கள் என்று சொல்லி. நம்மை ரட்சிக்க முடியாத இயேசு கிறிஸ்து வந்தார். பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். ஏன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்? பாவத்தோட இருந்த என்ன பிரச்சனை? தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டானா? நாம் வாழ்வதற்காக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? வாழ்வு அடைய மாட்டான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அருமையாக, எவனுடைய மீறுதல், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியம். அப்ப நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நம்மளே இருக்குமானால் நமக்கு வாழ்வு இல்லை, நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அதனால நம்மை அவரோடு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படி நம்மை மன்னிக்கும்படியாக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். இந்த முதல்ல இந்த 1ஆம் தேதி காலையில பாருங்க, கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அடுத்து இன்னொரு வசனம், அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை தேடி வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, வாக்குத்தத்தமாகிய ஆசீர்வாதங்களை சுத்தத்திற்குக் கொள்ள நாம் பிரயாசப்படுகிறோம், ஓடுகிறோம். இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம்? காலையில் இருந்து பைபிளை படிச்சு பார்த்தோம். இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம், இந்த புது வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தங்களை தேடுகிறோம். ஆனால் நேரடியான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பே. யாருக்கு நித்திய ஜீவன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதல் ஆசீர்வாதம் பார்த்தோம், பாவங்களை மன்னிக்கிறவர். அவரிடத்திலே நாம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருந்தால், அவர் நம்மை மன்னித்திருந்தால், அவராலே நாம் கழுவப்பட்டிருந்தால், அவராலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால், நமக்கு நித்திய ஜீவனை அவர் தரவல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அளிப்பேர் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. பொண்ணு பெருகிடும், விவசாய நிலம் பெருகிடும், ஆடு மாடு மிருகசீலங்கள் பெருகிடும், நீ பலசாலி ஆயிடுவ,
உனக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் வரும். நீ போவையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருவையெல்லாம் ஆசீர்வதி. இதெல்லாம் அப்படி ஓரமா இருக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் அப்படி இருக்கட்டும், அது இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாடு விசுவாசிகளே சொல்லி இருக்கிறாங்க. அத்திமரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும் எனக்கு என்ன, கர்த்தருக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் என்னுடைய பலன். இந்த உலக ஆசீர்வாதம் இல்லாம போட்டோம். யோபு சொல்ற தேவனுக்கு நன்மையை பெற்றுக் கொண்டு தீமையை கூட அனுபவிப்போம். அதுக்காக நான் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன், ஆண்டவர் குறை சொல்ல மாட்டேன். ஒரு யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எதற்காக வாழ்க்கை இந்த பூமியில அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் ஒரு மாடல் லைஃபை இந்த பூமியில நமக்கு காண்பித்து போயிருக்கிறார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு காண்பித்து போகிறார். அந்த வழியை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்ந்துட்டோம்னா நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதுக்காக தான் இந்த உலகத்துல நமக்கு பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கப்படுகிறது, ஆயுஷ் நாட்களை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். இன்னும் நம்ம ஷேப்புக்கு வரல, இன்னும் நம்ம ஷைன் ஆகல, இன்னும் நம்ம பிரதிபலிக்கல, அடுத்தவங்களுக்காக ஆண்டவரை குறித்து பேசல. இதனாலதான் நமக்கு ஆயுஷ் நாட்கள் பெறுகிறது, ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இல்லாமல் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நம்மளை கொண்டு இந்த பூமியில அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அதிகாரி வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு, ஒரு நிறுவனத்துக்கு, அல்ல வெளியூர்ல வெளி மாநிலங்களில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு, இந்த நிறுவனத்திலிருந்து இந்த மெயின் நிறுவனத்திலிருந்து அனுப்ப, முதன்மை நிறுவனத்திலிருந்து ஒரு தொழிலாளி அனுப்ப, அங்க ஒரு மிஷின் பிரச்சனை, அந்த மிஷினை போய் சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப. இங்கிருந்து ஒரு தொழிலாளி டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, தனக்கு தேவையான உடைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆயத்தமாகி புறப்பட்டு போற. பாம்பேல ஒரு கம்பெனியில இவங்களுடைய மிஷின் வேலை செய்யாம இருக்குது, கம்ப்ளைண்ட் வந்தது. இங்க இருக்கிற நிறுவனம், சென்னையில இருக்கிற நிறுவனம் தொழிலாளி அனுப்புது அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல வச்சுக்கலாம். இவர் போய் முதல் நாள் சரி பண்றாரு, சரியாகல. இரண்டாவது நாள் சரி பண்றாரு, சரியாகல. மூணாவது நாள் சரி பண்றாரு, சரியாகல. இங்க இருந்து கேட்கிறாங்க, இன்னையா போனி அந்த மிஷினை சரி பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி. சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் ஒரு 2 நாள் தாமதமாகும் அப்படின்னு சொல்லி அதற்கு தகவல் போகுது. இங்க இருந்து அதிகாரிகள் சொல்றாங்க, 2 நாள் இல்ல, இன்னும் ஒரு நாள் கூட நீ அதிகமா இங்க எடுத்துக்கோ, ஆனா முழுவதுமாக அந்த மிஷினை என்ன பண்ணு, சரி பண்ணிட்டு வா. அந்த மிஷினை சரி பண்ணாம அரையும் குறையுமா ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா திரும்பியும் கம்ப்ளைண்ட் வரும். அதனால அதை நீ சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி தகவல் போகும். அவர் மீண்டும் முயற்சி எடுத்து அந்த மிஷினை சரி பண்ற, அந்த இயந்திரத்தை இயக்க வைக்கிற வேலையை அவர் செய்யறார். இது மாதிரி தாங்க நம்ம சரியாகிற வரைக்கும் நம்ம சரி பண்ற வேலையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்ம சரி பண்ற வரைக்கும் அவருடைய வருகையை தாமதமாக்கி கொண்டிருக்கிறார். சபை பூர்ணப்படுதுன்னா, சபை அழகாயிருச்சுன்னா, சபை ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் சபையை எடுத்துவார். அதற்காக தான் இங்கே ஜீவனை கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதுக்காக தான் நமக்கு ஆயுஷ் நாட்களை கொடுத்திருக்கிறார். ஒரு நாளை கூடி கொடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, இந்த நாளிலே நாம் எப்படி ஆண்டவருக்கு அழகானவர்களாக மாறுவோம் என்று சொல்லி நம்மை மாற்றிக் கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவனுடைய திட்டங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே நம்மள அழகாக அவர் கிரியைகளை நடக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய திட்டம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கணும். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போனோம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போறதுக்கான தகுதி இந்த பூமியில நம்ம உருவாக்கிக்கணும். அதுதான் வசனம் சொல்கிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. அடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசியா புத்தகம் 58:11 வாசிக்கிறோம் பாருங்க. 58:11. ஏசியா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில். எப்படிப்பட்ட காலங்களில்? மகா வறட்சியான காலங்களில். வறட்சி என்பது
பஞ்சகாலம் மாதிரி. எதுவுமே நம்மளுக்கு சாதகமாகவே இல்லாத ஒரு சூழ்நிலை. பஞ்சகாலத்துல நம்ம நினைச்ச மாதிரி எதுவும் சாதிக்க முடியாது. ஒண்ணே இல்ல, இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, எரிவாயு சிலிண்டர் கிடைக்கல, ஜனங்க தவிக்கிற தவிப்பு பாக்குறேன். காலையில இருந்து இரவு வரையில உட்கார்ந்து இருக்கிற ஆபீஸுக்கு முன்னாடி, அந்த கேஸ் குடர் முன்னாடி கிடைக்கல. காலி சிலிண்டர் எடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. யோசனை, கொரோனா காலத்துல கூட அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்பட்டது. இப்ப பாருங்க, அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படல. இதே மாதிரி கரண்ட் இல்லாம ஒரு வாரம் யோசனை பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆண்டவருடைய வாக்குரிமை தேர்ச்சுகிற சில நாளைகளில என்னவா மகா வறட்சியான காலங்களில் எப்படி நடத்துவாரா? முதல்ல வாசிக்கிறோம், நித்தமும் நடத்துவார். சொல்லுங்க, மகா வறட்சியான காலங்களிலே நித்தமும் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை செய்கிற செயல். இந்த வசனம் முழுசு வாசிக்கும் போது நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த வசனத்தில் இருக்கிறது. மகா வறட்சியான கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிற தேவன். சொல்லுங்க, ஆத்துமா திருப்தியா இருந்தாதான் சரீரம் நல்லா இருக்கு. ஆத்துமாவில கவலை இருந்ததுன்னா சரீரம் எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்காது, சரீரம் ஆரோக்கியமா இருக்காது. ஒருத்தர் மனசு கஷ்டமா இருக்கிறது கிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது காமெடி பண்ணாலும், ஏதாவது ஜோக் அடிச்சாலும் அவர் முகத்துல சிரிப்பு வராது. ஏன்னா அவருடைய ஆத்மாவில கவலை இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்ததான வேதனை இருக்கிறது. ஒரு வறட்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஒரு வனாந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஒரு ஆசீர்வாதம் இல்லாத சாபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி வேதனைப்படுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். எப்படி நடத்துவார்? மகா வறட்சியான காலங்களிலேயும் திருப்தியாக நடத்துவார். கரவை தண்ணி கருவியான யோபு புஸ்தகம், ஒரே ஒரு வார்த்தை, யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. யோபு 5:20. பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும், பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும், யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலகி நிற்பார். பாருங்க, யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் உன்னை விலகி காப்பார். சொல்லுங்க, பஞ்சகாலத்தில அவர் நம்மை திருப்தியாக நடத்துகிற தேவன். சத்ரு வெள்ளம் போல எழும்பி வரும்போது அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன், ஜெயத்துறையை ஏற்றுகிற தேவன். இந்த மாதம் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கிற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, எந்த பஞ்சமா இருந்தாலும் சரி, எந்த யுத்தமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியை ஏற்றுகிறவர். முதல்ல பார்த்தோம் என்ன? முதல்ல நம்மை மன்னிக்கிறவர். முதல்ல பார்த்தோம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர். 2வது பார்த்தோம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். 3வது பார்த்தோம் ஏசாயா 58:11 பார்த்தோம் கர்த்தர் நம்மை பஞ்சகாலத்துக்கு தப்புவிக்கிறவர், நித்தமும் நம்மை நடத்துகிறவர்.